Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சமையல்ல ஒரு சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி தான் செஞ்சிருக்கேன் friends. பாருங்க, இது நான் பொன்னி பச்சரிசியில தான் செஞ்சிருக்கேன். ஸோ பச்சரிசியில் மாத்திரம் இல்லை, நீங்கள் வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசியில் கூட இந்த பிரியாணி செஞ்சாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்யும்போது என்ன டேஸ்ட் இருக்கோ, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டான ஒரு கொண்டக்கடலை பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இப்போது ஒரு 1/4 கிலோ நான் மூக்கடலையை எடுத்து நைட்டு ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். ஒரு வாட்டி 2 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டம்ளர் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் முன்னமே சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செஞ்சால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் 2 டம்ளர் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி தான் நான் அதை ஊற வைக்க போகிறேன். ஒரு கப்பு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு தக்காளி, ஒரு பிடி அளவு கொத்தமல்லி, அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகாய் பொடி தேவையான ரெட் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு 2 ஸ்பூனு, ஸ்டார் அனீஸ், மராட்டி மொக்கு, அதுக்கப்புறம் 4 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ எடுத்து வச்ச அரிசியை தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை கழுவி நல்லா வாஷ் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு தண்ணியை நம்ம அதிலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம்லேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கொண்டக்கடலை நல்லா ஊறி இருந்துடுச்சு. இப்போது அதை அடுப்பில் வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தாளிக்க தேவையானது எல்லாமே அதில் போட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ எல்லாமே அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பொரிய விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா கீரி போடுங்க, இல்லைன்னா வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வெங்காயம் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டார்க் ப்ரௌனாக வரட்டும். நல்லா கொஞ்சம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி இந்த அளவுக்கு டார்க் ப்ரௌனாக வந்துச்சு. ஸோ இப்போது நான் பாருங்கள் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை நான் அதிலேயே வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது எப்போ போடணுன்றதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு 5 செகண்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி புதினாவையும் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டு நம்ம வதக்க போகிறோம். 5 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், புதினாவும் அதே மாதிரி அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு ஒரு 5 செகண்ட் வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் மீதி இன்னும் கொஞ்சம் நான் அப்புறமா சேர்த்துக்கலாம். அதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்போ இது ஒரு 5 செகண்டு நல்லா அந்த எண்ணெயில் வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா வதக்குனிங்கன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் நான் ஒரு 1 ஸ்பூன் எடுத்து வச்சேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் காரத்தை சேர்த்துக்குங்க. எண்ணெயில் இந்த இது வதக்கும்போது நல்லா பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா தக்காளி 1 கப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையானதே நான் இப்போவே போட்டுடுறேன். அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கிறேன்.
தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த தக்காளியெல்லாம் நல்லா கொலைய வேகட்டும், நல்லா ஜூஸியாக வரணும், ஒரு தொக்கு மாதிரி ஸ்ட்ரெச்சர் நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வதக்கிட்டு பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் மூக்கடலையை வேக வச்ச தண்ணியை நான் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் நல்ல தண்ணி ஆட் பண்ணேன். ஏன்னா அது கடலையை வேக வச்ச தண்ணி கீழே ஊற்றாமல் நான் இதிலே ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 டம்ளர் அரிசி எடுத்ததுனால நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போது சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 டம்ளர் சேர்க்கல, 3 டம்ளர் தான் சேர்த்தேன். ஸோ இப்போது நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை ஒரு 2 கரண்டி கடலை எடுத்து அதில் போட்டுக்கலாம். ஸோ மொத்தமாக போடாதீங்க. இப்போ அப்படியே நல்லா கொதிக்க விடலாம். இந்த தண்ணி நல்லா மசாலாலாம் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில், கொதிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு அரை பழம் நான் எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா இதிலே புழிஞ்சி விட்டுக்கலாம். லெமன் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிறதா இருந்தால் உப்பு செக் பண்ணிவிட்டு அப்படியே திறந்தே வந்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம், மூடி போட வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் எடுத்து இதிலே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு இப்போ தான் மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக வரும்போது நம்ம தம் போட போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக இருக்கும்போது பார்த்துட்டு நீங்கள் வந்து தம் போட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் புதினா வச்சுருந்தீங்க இல்லைங்களா, அந்த புதினாவையும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொண்டக்கடலையை நான் உப்பு மிளகா பொடி போட்டு லைட்டாக தனியாக வறுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் சேர்த்துக்கிறேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அதை சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலையை சேர்த்துட்டு மறுபடியும் மீதி இருக்கிற அந்த புதினா கொத்தமல்லியும் எல்லாத்தையும் நான் அதிலே சேர்த்துக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா எதுவுமே பண்ணாமல் கலராமல் நம்ம அப்படியே தம் போட போகிறோம். 2 ஸ்பூனு நெய்யும் அதில் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நெய் விட்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு தம் போட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், நல்லா கொஞ்சம் கூட குழையாமல் அடி பிடிக்காமல் நம்மளுக்கு இந்த சாப்பாடு எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த கொண்டக்கடலை பிரியாணி சூடாக மணக்க ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸ் கூட நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் சமையல் கற்றுக்கிறேன் அப்படின்றவங்க கூட சூப்பராக செய்யலாம். அந்த அளவுக்கு இது ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஷைனியின் சமையல் பாய்.